Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். கிட்டத்தட்ட 90% மக்கள் இப்படி தான் லோன் எடுக்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்காமலேயே இப்படி லோன் எடுக்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் அந்த லோனை திரும்ப கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எவனோ வர்றவன் போகிறவன்லாம் வீட்டு வாசலில் நின்று நீலாம் சாப்பிட்ற தெரியுது இல்லை, என்ன சாப்பிட்ற நீ அப்படின்னு என்ன கேள்வி கேட்ட மாதிரி ஒரு சிலரையும் கேள்வி கேட்டுக்கிட்டு. ஸோ இது மாதிரி கேள்விகள்லாம் வரக்கூடாதுன்னா ஃபினான்ஷியல் தொடர்பான வீடியோவை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 90% மக்கள் லோன் எடுக்கும் பொழுதும், அதுவும் குறிப்பாக அப்ளிகேஷனில் லோன் எடுக்கும் பொழுதும் இந்த தவறுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முதல் தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் நல்லதா கெட்டதா அதெல்லாம் கிடையாதுங்க. அது வந்துட்டு ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே அது காமனாக எல்லாத்துக்கும் தெரிய வந்துடுச்சு, ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அதனால மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் நல்லதா கெட்டதான்றது தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் தான் லோன் அப்படின்றதுக்குள்ள போகிறாங்க. இது முதல் விஷயம், இது முதல் அவேர்னஸ். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை தெரியலன்னா. ஏன்னா பிளே ஸ்டோரில் நிறைய அங்கீகரிக்கப்படாத அப்ளிகேஷன் அப்படின்றது எக்கச்சக்கமாக ஏராளமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ பிளே ஸ்டோரில் இருக்குதுன்றதுக்காக நம்பாதீங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், அதாவது என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷன் நமக்கு எவ்வளவு லோன் தருவாங்க அப்படின்றது தெரியாமல் ஜஸ்ட் என்னுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ண போகிறேன்னு மட்டும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஒரு லோன் தேவைப்படுதுன்னா அந்த லோனை கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். ஒரு 50,000 தேவைப்படுதுன்னா 50,000 கொடுக்கணும். நாங்கள் போய் எலிஜிபிலிட்டி பார்த்தாம தெரிஞ்சுப்போம் அப்படின்றது அது ஆப்வியஸாக அது உங்களுக்கு ஒரு தலைவலி அப்படின்றது தான் கொடுக்கும். அதனால் ஒரு அப்ளிகேஷன் 50,000 லோன் உங்களுக்கு நீடர் இருக்குது ஒரு அப்ளிகேஷனில் அப்படின்னா, அப்போ நீங்கள் குறைந்தது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படி வந்துட்டு அவங்க லோன் தர்றதாங்களா அதில் தான் போகணும். அதுலேயும் குறிப்பாக 5 லட்சம் லோன் கான்செப்டில் கூட நீங்கள் போகலாம். அதுல எந்த தவறும் கிடையாதுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் 50,000க்கு ஆசைப்பட்டு உள்ளே போகிறாங்க. ஒன்று 50,000க்கு மேலே அதிகமாக கிடைச்சிருது, 1 லட்சம் 2 லட்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கடன்காரனாக மாறிடுறாங்க. இது கொஞ்சம் நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் நம்ம நிறைய பேர் நம்மள்ட்ட பேசுறதுனால சொல்கிறாங்க. அண்ட் மெஜாரிட்டியாக இங்கே அதிகமாக ஒரு 70-80% அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50,000 எதிர்பார்த்து போகிறீங்கன்னா அதில் வெறும் வந்துட்டு 10,000 5,000. அதில் டெலிவரி டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 2 மாதம் 3 மாதம் அப்படின்றது தான் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு 3,000. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய கடனில் இருந்து தான் இந்த கடனை அடைக்கணும் அப்படின்றது மாதிரி இதுக்குள்ளே வந்திருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு கடன் போயிட்டு இருக்கு, இப்போ ஒரு கடன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும். ஸோ 2 கடனாக மாறிப்பிடும். அதுவும் அடைச்சப்படல, இதுவும் அடைச்சப்படல. முதல்லையாவது வெறும் 5,000 ரெடி பண்ணால் அந்த கடனை முடிச்சிடலாம். இப்போ இது ஒரு 3,000 சேர்ந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 3,000. நீங்கள் 5,000 வந்துச்சுன்னா அவங்க 6,000 போட்டுருவான். ஸோ 3,000 சேர்ந்துருச்சுன்னா அதில் வந்துட்டு 8,000 ரூபா. ஸோ இப்போ இந்த 8,000 சேர்த்து கட்டணும். மொத்தமாக 8,000 ரூபா ரெடி பண்ணணும். நம்ம மேலே 3,000 சேர்த்து ரெடி பண்ணணும். 5,000 முடியலன்னா இதுக்குள்ளே வந்தோம். ஸோ இப்படி தான் நிறைய பேர் மாட்டுறாங்க. அப்போது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றதுல லோன் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் முதல்ல வந்துட்டு எவ்வளவு அப் டு லோன் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. இதை தெரிஞ்சிக்காம தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. பட் நான் அந்த மாதிரி மாட்டல. நான் ஒரு பைக் லோன் எடுத்திருந்தேன். அந்த பைக் லோன் எடுத்து என்னால் கட்ட முடியல. அது என்னாச்சுன்னா விபத்து, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன், பின்னாடி வந்து இடிச்சிட்டாங்க. அதனால ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பைக் அப்படின்றது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்னால் அது பேமெண்ட் பண்ண முடியல ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது. ஆனால் அந்த நிலைமையிலையும் வந்து என்னை கேள்வி கேட்டிருக்கானுங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த வண்டியை வந்துட்டு எங்கிட்டயே சொல்லாமல் எந்த வித ரிசிப்டும் கொடுக்காம வண்டியை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதுலாம் நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு லோன் எடுக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்கணும். நம்ம இந்த மாதம் அடுத்த மாதம் எப்படி கட்ட போகிறோம் அப்படின்றத மட்டும் யோசிக்கிறோம். அதாவது இந்த மாதம் 1 லட்ச ரூபா வருது, இதில் ஒரு 3,000 கட்டிடும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் யோசிக்கிறோம். கடைசி 12 மாதம் வரைக்கும் இல்லை வந்துட்டு 2 வருஷம் வரைக்கும் 24 மாதம் வரைக்கும் இது எப்படி கட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு பிளான் ப்ராப்பராக இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நம்ம மாட்டிப்போம். 90% ஆஃப் பீப்புள் அப்படின்றவங்க இந்த மாதிரி தவறான முடிவுகளில் தான் அவங்க நிறைய கடனில் போய் மாட்டிக்கிறாங்க. இங்கே கலெக்ஷன் பர்சன் அப்படின்னு வரக்கூடிய ஒரு சிலர்னால, இந்த குண்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர்னால இங்கே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலைக்கிடமாக வந்துட்டு கவலையில் ரொம்ப போயிடுறாங்க. ஸோ முதல்ல நம்ம மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது இழந்துடுவோம். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த கட்டம் அப்படின்றது மூவ் ஆக முடியாது. இந்த மாதிரி சைக்காலஜியாக நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. சைக்காலஜி பற்றி பேசுறதுலாம் நான் டாக்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ தெரிஞ்சது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ லோன் தேவைன்றதை முடிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த லோன் உங்களுக்கு தேவையான்றதை முடிவு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட்டை தாண்டி அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2-3 மடங்காவது வந்து அதிகமாக அவங்க லோன் அப்டு வந்துட்டு வச்சிருக்கணும். குறைஞ்சது ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்குள்ள போங்க. உங்களுக்கு ஒரு 50,000 வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னா, அப்போ ஆபியஸாக ஒரு 5 லட்சம் அப்படின்றதுக்குள்ளே போகலாம். 50,000 1 லட்சம் தேவைப்படுதுன்னா 10 லட்சம் அப்படின்றதுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் போனால் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதிகமாக சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது, இதெல்லாம் பொறுத்து லோன் மாறும். பட் இருந்தாலும் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்றத ஒர்க் ஆகும்.
சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 50,000 ரூபா தான் அப்டுவே இவங்க லோன் தருவாங்க, இவங்கள்ட்ட போய்ட்டு 50,000 எதிர்பார்த்து அதுக்குள்ளே போவாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணாதீங்க. ஒரு லோன் எலிஜிபிலிட்டி நம்மளுடைய சிபில் ஸ்கோர், கிரெடிட் ப்ரொஃபைல் இதெல்லாம் பொறுத்து தான் எலிஜிபிலிட்டி அப்படின்றது முடிவு பண்ணுது. அண்ட் அந்த நிறுவனங்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசி, நீங்கள் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் பொறுத்து தான் முடிவாகும். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்க. நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.